FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெஜண்ட் சரவணா நடிச்ச லீடர் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா சூடு பிடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் லீடர் அப்படின்ற ஒரு தலைப்புல வெளியாயிருக்கிற இந்த திரைப்படம் அதீத கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னாக்க லெஜண்ட் சரவணா இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்கிறது இன்னமுமே கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜவுளித்துறையில தனக்கான ஒரு தனித்துவமான அடையாளத்தோட ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கிறவர் தான் லெஜண்ட் சரவணா. அவர் இதற்கு முன்னாடி நடித்த நிறைய திரைப்படங்கள் அவரை மீம்ஸ்கள் போட்டு அவரை கேலி கூத்து செஞ்சுச்சு இந்த சமூகம். ஆனாலும் அதையே தன்னுடைய வெற்றிப்படியா மாத்திருக்கிறாரு லெஜண்ட் சரவணா. இதற்கு முன்னாடி அவர் நடித்த படங்களுடைய கதைகளா இருக்கட்டும் அல்லது அவருடைய தோற்றமா இருக்கட்டும் நிறைய பேரை நகைப்புக்கு உண்டாக்குச்சு. ஆனா இந்த திரைப்படத்துல அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரோலை தான் இந்த திரைப்படத்துல அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. RS துரை செந்தில்குமார் இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த லீடர் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படம் துவக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னாக்க அம்மா இல்லாத ஒரு பெண் குழந்தை தன்னுடைய அப்பாவை நம்பி கரம் பிடித்து அவரோட தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற மாதிரியான காட்சி அமைப்புகளோட தான் இந்த திரைக்கதையை தொடங்குறாங்க. ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் உண்டான அந்த ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் மையமா வச்சு இந்த கதையை நகர்த்த தொடங்குறாங்க. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா லெஜண்ட் சரவணாவுடைய பின்புலங்கள் ஒன்னொன்னும் ரிவீல் ஆகுது. இதற்கு சப்போர்ட்டிவா பாத்தீங்கன்னா மறுபக்கம் ஆண்ட்ரியா மற்றும் ஷாம் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த கதை எப்படி நகருது அப்படின்னாக்க தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் கண்டெய்னர்ல வந்து இறங்குது. அந்த கன்சைன்மெண்ட்டை தான் வந்து வேற ஒரு நாட்டுக்கு அதை இடம் மாற்ற போறாங்க. அப்படி அந்த கன்சைன்மெண்ட் நகரும் போது அதை எப்படியோ ஆண்ட்ரியா ஸ்மெல் பண்ணி அதுக்குள்ள ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதை நம்ம வந்து இமீடியட்டா கண்டுபிடிச்சு அந்த கன்சைன்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணோம், இல்லைனாக்கா இது ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜ் ஆகும் அப்படின்னு அவங்க ஸ்மெல் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உயர் அதிகாரிகள் உட்பட யாருமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல தான் ஷாம் வந்து அந்த தூத்துக்குடியோட எஸ்பியா அப்பாயிண்ட் ஆறாரு. ஸோ ஆண்ட்ரியாவும் ஷாமும் சேர்ந்து அந்த கன்சைன்மெண்ட்டை ஸ்டாப் பண்றாங்க. ஆனா அதன் பிறகுதான் ஆண்ட்ரியாவுக்கும் ஷாமுக்கும் தெரிய வருது இது ஒரு மிகப்பெரிய ட்ராப்பு, அந்த ட்ராப்புக்குள்ளார அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் கதை நகர்ந்துகிட்டு இருக்கும்போது தான் லெஜண்ட் சரவணா யாரு, அவர் கூட இருக்கிற அந்த குழந்தை யாரு, அவர் உண்மையிலேயே இந்த கன்சைன்மெண்ட் விஷயத்துல இன்வால்வ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஒரு ஹிண்ட் வந்து ஷாமுக்கு கிடைக்குது. அதன் பிறகுதான் இந்த திரைப்படத்துடைய போக்கு அப்படிங்கிறது டோட்டலா மாறுது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க இது ஒரு பக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் திரைப்படமா தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல ரொம்பவும் வைலன்ஸ் கிடையாது, ரொம்பவும் முகம் சுளிக்கும் காட்சிகள் கிடையாது. இப்ப இருக்கிற ஒரு டைம் பீரியட்ல அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான ஒரு திரைப்படங்களை ரிலீஸ் பண்ண டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ராங் டைமிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னாக்க இப்ப மக்களுடைய எல்லா ஃபோக்கஸுமே பாத்தீங்கன்னாக்க தேர்தலை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல திரைப்படங்கள் இந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம்ல ரிலீஸ் பண்ணதுங்கிறது அந்த அளவுக்கு எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம லெஜண்ட் சரவணாவுடைய அந்த நடிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி அவருக்கு முக பாவனைகள்ல எதுவுமே பண்ண தெரியாது, ஒரு சைடு ஷாட்டு ஒரு பேக் ஷாட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் காட்டுவாங்க. இந்த திரைப்படத்துல அவரை கொஞ்சம் அழ வச்சு அவரை கொஞ்சம் சிரிக்க வச்சு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னமுமே அவருடைய முகத்துல நிறைய நடிப்பின் விஷயங்கள் எதுவும் இடம்பெறாது, கொஞ்சம் ஏமாற்றத்தை தந்தாலும் கூட இந்த கதைக்கான ஒரு முகமா கண்டிப்பா லெஜண்ட் சரவணா இருக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு லீடர் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்தோட விமர்சன நிகழ்ச்சியில சந்திக்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.